வெல்கம் டு டிஜேஒஎன் லைஃப் ஸ்டைல். அங்கே சுற்றி இங்கே சுற்றி போர் அடிக்குதுன்னா எங்கே வந்து நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸுக்கு தான். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சுபா பாப்பாங்க ரெண்டு பேர் எடுத்து வந்திருந்தா சரி எல்லோரும் வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு சுதர்ஷன், சுபா, வினோத்து, நவீனா எல்லாருமே எங்கள் ஃபேமிலியோட எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே எக்ஸைட் ஆன முதல் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா குட்டி பாப்பா தான், சுதீக்ஷா. அவள் வந்தோடனே கீழே இறங்கினோம் ஒரு இடத்துல நிற்பனான்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு சரியான ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தான். வினோத் எவ்வளவோ இழுத்து பிடிச்சா கையவே பிடிக்க மாட்டேங்கிறா. ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்கா. எனக்கு தான் பயமாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான். குறுக்க யாராவது வந்தாங்கன்னா என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவன் ஓடுறது யாருக்குமே தெரியாது. பெரியவங்க நடந்து வந்தாங்கன்னா புயல் மாதிரி வந்துட்டு இருக்கு. எல்லோரும் எதுக்காக வந்தோங்கிறத விட குட்டீஸ் எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா ஃபன் கேம் விளையாடுறதுக்காக தான். அதனால் டைரெக்டாக 3rd floor தான் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதிலெல்லாம் விட எங்கள் கூட வந்த இன்னொரு குழந்தை என்ன வேலை பார்த்துச்சுங்கிறத நீங்களே பாருங்கள். கடைக்காரன் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு வெளியில் போகிறீங்களா தயவு செஞ்சுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் வெளியவே வந்தாங்க. ஆறு பேரும் ரெண்டு பேர் ஒரு காரில் உட்காந்தனால ஒரு கார் மிச்சம் இருந்தது. அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பையனே ஒரு கார் ட்ரைவ் பண்ணால் அவனையும் விடாமல் இடித்தாங்க. இதுக்கப்புறம் தான் சீனே இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வேண்டான்னு சொல்ல ஒரு இடத்துல போய் விளையாட போனாங்க 3 பேரும். அது என்னங்கிறத நீங்களே பாருங்கள். இறக்கையெல்லாம் விட மாட்டாங்க. நம்ம அட்வைஸை யாருங்க கேட்குறான். தைரியமாக போய் 3 பேர் உட்காந்தாங்க. நான் அப்போவும் பசங்களும் நீங்களும் போகணும்னா இல்லைக்கா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டாங்க. இவங்க 3 பேர் மட்டும் போகிறாங்க, என்ன நடக்க போகுதோன்னு நினச்சேன். ஆரம்பமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஊஞ்சல் மாதிரி தான் ஆட்ட ஆரம்பித்தார். அப்போ ஓகே இது ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்காது போல இருக்குது, நம்ம தான் பயந்துட்டு பிள்ளைய பயமுறுத்திட்டோம் சொல்லிட்டு ஓகே என்ஜாய் பண்ணு பாப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். மெதுவாக ஊஞ்சல் மாதிரி ஆட ஆரம்பித்தது. கொஞ்சம் நேரம் ஆடி முடித்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சது பாருங்கள், அப்படியே கரகரன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. 3 பேருக்குமே அள்ளு விட்டுச்சு. சின்ன பாப்பா வேற ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா. அம்மா பயமாக இருக்குது, கீழே விழுந்துருவேன். நான் எவ்வளவோ சமாதானம் சொல்லிப்பேன், என்ன பண்ண முடியும், அது டைமிங் முடிஞ்சால் தானே நிற்கும். கரகரன்னு சுற்றுனதில் 3 பேரும் அள்ளு விட்டு தான் இறங்கினாங்க. கடைசியில் கீழே இறங்கி வந்தோடனே 3 பேர் மூஞ்சியும் பார்க்கணுமே பேயறத மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து ஸ்டெடியாகவே அவங்களால நிற்க முடியல. வெளியில் வந்தோடனே சின்ன பாப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. பெருசு நான் சொன்னேன்ல போகும்போது உனக்கு அதெல்லாம். அடுத்தது ஐபிஎல் மேட்சிங்க. எல்லா கிரிக்கெட்டர்ஸும் கிரிக்கெட் விளையாட இறங்கிட்டாங்க. நான் முதல்ல இறங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான். அடிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடிக்கிறாரு, அப்பப்போ ஒரு பால் மிஸ் ஆனாலும் ஓரளவுக்கு அடிச்சிட்டாரு. இவர் தான் இப்படி சரி. அதுக்கு அடுத்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி தான். ஏன்னா எங்கள் டீம்லேயே வயசானவர் இவர் தான். சரி இவரும் ஒரு பழைய கிரிக்கெட் பிளேயர், ஓரளவுக்காவது அடிப்பார்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தோனி எப்படி நம்மளை ஏமாத்துறாரோ அதே மாதிரி இவர் ஒரு பாலை கூட அடிக்காமல் டொக்கு வச்சு எங்களை ஏமாற்றிட்டே இருந்தார். அச்சோ இப்படி ஆகி போச்சேன்னு சொன்னோன்னா நாங்கள் ருத்ராஜ் கேக்வாட்டை இறக்கி விட்டோம். மேடம் விளையாடவே தெரியாதுன்னு நினச்சா பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து 4 பேரில் அதிக ரன்னுன்னா பார்த்துக்கோங்களேன்.
அடுத்தது ரொம்ப விளையாட தெரிஞ்ச ஆளை தான் இறக்கி விட்டோம். சிவம் தூபே 6 தான் அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். எப்பவும் போல் அடிக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் அடித்தார். நம்ம எதிர்பார்க்கும்போது அடிக்க மாட்டார் இல்லையா, நம்ம ஆறுச்சாமி அந்த மாதிரி இவர் கம்மியாக தான் அடித்தார். அதனால் மேடம் தான் வந்து கேக் வாட்டர் தான் வந்து அதிக ரன் 28, இவர் 26, 24 இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பலப்பரிட்சை. எங்கள் வீட்டுக்காருக்கு சத்து இல்லைங்க பாவம். என்ன ஆயிடுச்சுன்னா டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இவர் வந்து ரைட் ஹேண்டில் போட்டு லெஃப்ட் ஹேண்டை மாற்றி க்ளவுஸ் போட்டதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு. அதனால் இவர் அடித்தது வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது வினோத் அடிக்க இறங்கினான். அவன் என்ன சொன்னான்னா, ஃபஸ்ட்டு இவர் அடிக்கும்போது உங்கள் ஒய்ஃபை நினச்சி அடிங்கண்ணா அப்படின்னு சொன்னான். அவருக்கு தான் பாவம் 9-10 இருந்துச்சு. வினோத் இறங்கினான் பாருங்க. ஒட்டச்சிட்டான் பார்த்தியா நவீனா, எவ்வளோ கோபம் மாறும் மேலே. இதோட முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.